வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடித்தோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய, அதாவது உடல் சூற்றினால் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளையும் போக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இந்த வெந்தயப்பாலுக்கு இருக்குங்க. அவ்வளவு 100% ஹெல்த்தியானதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த வெந்தயப்பாலை குடிக்கலாங்க. அவ்வளவு சத்தானதுங்க. வெந்தயம் நம்மளை ரொம்ப நல்லது பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு வெந்தயப்பால் தாங்க. பாருங்கள், இந்த அளக்கில் அரை அளக்கு இந்த அளக்கு 100 கிராம் பிடிக்குங்க. 50 கிராம் அளவு பாருங்கள் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயத்தை நல்லா 2 முறை நல்லா அலசிட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நைட்டே நம்ம ஊற வச்சிடணுங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியிலே வேறு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. அந்த ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியவே ஊற்றிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறணுங்க. உப்பு எதுவும் சேர்க்க வேணாங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறலாங்க. வெந்தயம் வெந்து வரட்டுங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 5 விசில் விட்டுருச்சுங்க குக்கரில். இந்த மாதிரி வெந்தயம் வெந்திருந்தாலே போதுங்க. இப்போ இது நல்லா ஆறுன பின்னாடி அந்த தண்ணி கூடயே சேர்த்து நம்ம மிக்ஸி சாரில் அப்படியே அரைச்சிக்கிறணுங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன கப்பில் 1.5 கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் வெள்ளை இருந்தால் கூட நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1.5 கப்பில் நாட்டு சர்க்கரைக்கு 1 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க வெந்தயத்தை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறணும். இப்போ வெள்ளைப்பாகும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு கடாயில் அதாவது சல்லடை வச்சு ஃபில்ட்ரு வச்சு அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறணுங்க. வடிகட்டி எடுத்த பின்னாடி இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெந்தயத்தை நல்லா விழுது மாதிரி அரைச்சி வந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கட்டிப்படும் பார்த்தீங்களா, கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த நாட்டு சர்க்கரை அந்த வெள்ளைப்பாகுலே நல்லா கரைஞ்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் அந்த இனிப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போ தேங்காய் பால் எடுத்தோம் பார்த்தீங்களா, தேங்காய் பால் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரட்டுங்க. பாருங்கள், லைட்டாக கொதி வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. சூப்பரான வெந்தயப்பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை தானே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. உடல் சூட்டை டக்குன்னு தணிக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரெடியான பின்னாடி நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சமாக லாஸ்ட்டில் துருவி வச்சுருந்தேங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவு கரெக்டாக ஒரு 4 பேர் நல்லா தாராளமாக குடிச்சுக்கிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,